தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. இன்னைக்கு நாள் சும்மா அற்புதமா போச்சுங்க ஐயா. அதாவது காலையில நம்ம எழுவோம் ஒரு 7 மணி 8 மணிக்கு. காலையில எழுந்து நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. ஃபோன் எடுத்து என்னடா ஆச்சு இந்த பாலிடிக்ஸ்ல இல்லை இந்த நாள்கட்டில் அப்படின்னு பார்க்கும்போது காலங்காத்தால ஒரு 7 7:30 மணிக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்க்குறேன். என்ன நியூஸ்னா, ஏவா வேலு அவர்களின் வீட்டில் முன்னாள் அமைச்சர் திமுகவின் இந்நாள் எம்எல்ஏ திருவண்ணாமலையவே அவர் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் மினிஸ்டர் அண்ட் இந்நாள் எம்எல்ஏவோட வீட்டில் ரைடு. சரி, இவரோட வீட்டில் ரைடு போகிறதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்குங்கய்யா. அந்த காரணம் என்னன்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் ரைடு போயிருக்கு. அந்த 14 மணி நேரத்தில் ஒரு பெரிய மேட்ரு ஒன்று சிக்கியிருக்கு. கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேலே வழக்கு போட்டிருக்காங்க. 11 பேர் மேலே வழக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3,20,00,000க்கான ரோடு, போடாத ரோடு ஆனால் போட்டன்ட்டு கணக்கு காட்டியிருக்கா. அப்படி அதுக்கான டாக்குமெண்ட்ஸுமே அங்கே சிக்கியிருக்கு. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஆனால் நீங்கள் மாற்றி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போக சொல்கிறாங்க. போயிட்டு இந்த வீட்டுக்கு மொய் வச்சுட்டு வந்துருப்பா அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் போகிறீங்க, 2 கல்யாண மண்டபம் இருக்குது. போக வேண்டிய கல்யாண மண்டபம் ஒன்று, ஆனால் நீங்கள் போன கல்யாண மண்டபம் ஒன்று. அங்கே போயிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளைகிட்ட மொய்யை வச்சுட்டு வந்துடுறீங்க. மொய்யை வச்சுட்டு வந்தப்புறம் அம்மா மாப்பிள்ளைகிட்ட வச்சாச்சுமா அப்படின்னா, டேய் தம்பி, நம்ம சொன்னது இந்த மண்டபப்பா, நீ போய் வச்சது இந்த மண்டபப்பா அப்படின்ற மாதிரி தான் தலைவர் ரோடே போடலை. போதாத ஒரு ரோட்டுக்கு சும்மா கணக்கை எழுதி 3,20,00,000க்கு அந்த ரோடே போட்டிருக்காங்க. போடாத ரோட்டுக்கு டாக்குமெண்ட்ஸு. அப்புறம் ரைடு முடியும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 40 லட்ச ரூபாய் ரொக்கம் அமௌண்ட் சிக்கியிருக்கிறதா ஒரு மேட்ரு சொல்லியிருக்காங்க. கணக்கிலே வராத ஒரு 40 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துல ரைடு நடந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா அசம்பிளியில் ஃபைனல் டேல, தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கடைசியாக சொன்னார் இல்லையா, அதுக்கான ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களோட டியூட்டியை செஞ்சிட்ருக்காங்க. இன்னொன்று, ஏன் ஏவா வேலு மேலே கையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலேயே திமுகவில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. யார் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு. ஏன்னா துரைமுருகன் அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டார் இல்லைங்களா, வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஸோ அடுத்து யார் அப்படின்ட்டு போயிட்டுருக்கும் போது ஏவா வேலு அவர்கள், நான் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், எல்லாம் நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன், அந்த 6 இடைத்தேர்தலையும் நான் தான் கண்ட்ரோல் எடுத்துப்பேன். இப்போ என்ன டிவிகேல இருக்கிறவங்களெல்லாம் எத்தனை பேர்த்த வாங்கணும், குறிப்பிட்ட ஆட்களை எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லா அசைன்மெண்ட்டுமே ஏவா வேலு அவர்கள் மேலே தான் கொடுத்துருக்கப்படுது. இப்போ டிவிகேல இருக்கிற எம்எல்ஏக்கள், அப்புறம் சிலம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் பதவி கொடுக்கல இல்லைங்களா. அப்புறம் PS பாபு அவர்கள் ஸ்டாலினையே தோக்கடிச்சாது, ஆனால் அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கல அப்படின்ட்டு சில பல இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கிறவங்களெல்லாம் பூச்சி எப்படின்னா காசை கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க போல. அதுக்கு அந்த அசைன்மெண்ட்டு ஏவா வேலு அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அவர் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு டிவிகே சைட்லேருந்து என்ட்ரு ஆகிட்டாங்க. நீ எங்கால தூக்கத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ, நீ எங்கால தூணும்னு நினச்சேன்னா உன்னையுமே நான் தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஸோ மெயினாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்காக தான் இந்த ரைடுன்ட்டு என் கணிப்புங்க. உங்கள் கணிப்பு எதாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இபி சைட்லேருந்து ஒரு ஒயிட் பேப்பர் விட்டுருந்தாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு மார்னிங் விட்டுருந்தாரு. ஒரு 11:30 பக்கம் ஆயிடுச்சு. 10:30 அப்படியே லேட் ஆகி விட்டுட்டாரு. வருஷம் வரவை விட செலவு அதிகமாக பண்ணியிருக்காங்க இபி சைடில். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு பணி நியமனம் பண்ணாமல் இருந்திருக்காங்க. நிறைய இப்போ 1,20,000 பேர் அங்கே வேலைக்கு தேவைன்னா 60,000 பேர் தான் இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஒயிட் பேப்பர் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் சில பல ஆட்டையை போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது சில பல முறைகேடுகள், அத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடின்ட்டு எல்லாத்தையுமே பல ஆயிரம் கோடிகள்
மேக்சிமம் இபியில் தான் ஆட்டை போட்டிருக்காங்கன்ற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முடிச்சப்போ தான் திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் வந்து பேட்டி கொடுத்தாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் எக்ஸ் மினிஸ்டரும், அதாவது எக்ஸ் இபி மினிஸ்டரும் கிடையாது. எக்ஸ் இபி மினிஸ்டர் இன்னொருத்தர், இவர் எக்ஸ் 2-3 எக்ஸ் தாண்டி வந்தவர். எதுக்கு இந்த மாதிரி கொடுத்தாருன்னு தெரியல. ஒருவேளை குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு வாங்களே, அந்த மாதிரி எதுனா குறுகுறுத்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல. மெயின் ஹெட்லைன்ஸாக ஸ்டாலின் அவர்களை திருச்சி லொக்கேஷனில் நிற்க வைக்கணும் அப்படின்றது தான் பிளானே. ஒன்று அவர் திருச்சியில் நின்று உள்ளே வரணும், இல்லையா ஏதாவது ஒரு பகுதி டிஎம்கே நின்னா கன்ஃபார்ம் வின்னு அப்படின்ற மாதிரி ஒரு பகுதியில் நிறுத்தி ஸ்டாலின் அவர்களை உள்ளே கொண்டு வரதுக்காக தான் பிளானே போட்டுட்ருக்காங்க. அதனால தான் இப்போ திருவாரூருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விசிட்டையும் அடிச்சிருந்தாரு. அதாவது விஜய் அவர்கள் சொன்னது இல்லையா, அப்பாவை காணோன்ட்டு, அந்த டைமில் ஸ்டாலின் அவர்களும் உட்காந்து டிவி பார்த்துருந்துருக்காரு, காண்டாயிட்டுக்குது. அப்புறம் துர்கா ஸ்டாலின் அவர்களும் பார்த்துருக்காங்க. உடனே அங்கே இருந்த மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசி, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, தலைவர் உள்ளே போயே ஆகணும், ஸோ அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ண போதாங்கன்னு தெரியல. யாரை நான் விலை கொடுத்து வாங்க போதாங்களா, இல்லை வேற எதுனா பண்ண போதாங்களா, ஒன்றும் புரியல. அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. எப்பயும் போல தான், போனாலே ஒரே ஒப்பாரி தான். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு ஒப்பாரி வைக்கிற ஒரே கேங்கு டிஎம்கே கேங்காக தான் இருக்குது. சரி, ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு, மைக்கை கொடுத்துட்டுக்கிறாங்க. உடனே தலைவர் தான் ஆரம்பிச்சிட்டாரு, அப்பாவை காணோன்னு தெரிறீங்களா, அப்பா அங்கல்ல, எல்லா தமிழ்நாட்டு மக்களின் மனசில் இருக்கேன். யாருப்பா இந்த டைலாக்லாம் உங்களுக்கு எழுதி தருப்பா, முடியலை. இப்போ ஏவாவேலு வீட்டில் வந்து ரைட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்படி தலைவர் கண்டனம். அப்புறம் தம்பி ஒருத்தன் இருக்கா அப்படி, அன்பில் ஏதோ டிராவிடன், அந்த தம்பி பேர் ஏதோ 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 ஏழு தான் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா. அந்த தம்பி வந்து யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர்னு சுற்றிட்டு அடுத்தவங்களோட பர்சனல்ஸ் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கு. அப்படி அரசியல் விமர்சனம் வைக்கிறீங்க, சந்தோஷம், நீங்கள் அரசியல் விமர்சனம் வையுங்க. அவர் கூட இருக்காங்க, அந்த பொண்ணு கூட இருக்காங்க, அந்த ஹீரோயின் கூட இருக்காது, அந்த மாதிரி அசிங்கமாக தேவையில்லாமல் கேவலமாக பேசுகிறீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை அதெல்லாம் இருக்கா என்ன என்று எனக்கு தெரியவில்லை தம்பி. ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப்லேயும் பர்சனல் அட்டாக்ஸு, பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்து பேசணும் அப்படின்னா டிஎம்கோட பர்சனல் லைஃப் அப்படின்னு நாரிடும். அது உங்களுக்கும் நல்லா தெரியும். இதில் தம்பி வேற அப்படியே இந்த ஜெய்சன் சஞ்சய் உங்கள் அப்பாவை காணாமா, அந்த பொண்ணு கூட இருப்பாரு, இந்த நடிகை கூட இருப்பாரு, இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் தேவையில்லாத விமர்சனம், தேவையில்லாத பேச்சு. இவ்வளோ வாய் டேஷ் பேசிட்டு தம்பி எதுக்கு போயிட்டு காவல்துறை உங்களுக்கு வீட்டுக்கு வரும்போது ஓடி ஒளிஞ்சிருக்கீங்கன்னு தான் தெரியல. வாய் பேச முடியுது, அவ்வளோ பெரிய இது மாதிரி பேச முடியுது. சரி, வராங்கல்ல போலீஸ் வராங்கன்னா நின்று ஆமாப்பா நான் பேசினேன் தான், தப்புனா தப்பு, இல்லைன்னா இல்லை, கோர்ட்டில் கேஸ் போடுங்க, தப்பு இல்லை அப்படின்னா. எப்படியும் நீங்கள் பேசியிருந்தா டிஃபர்மேஷன் கேஸ் போட போதாங்க, தப்பாக பேசியிருந்தா. அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீனு, ஓடி ஒளியிற அளவுக்கு வாய் பேசுகிறீங்க, அதான் அவ்வளோ பயம் இருக்கிறவங்க எதுக்குப்பா பேசுகிறீங்க? தைரியமாக நின்று பேசணும். இதில் வேற அந்த வீடியோவில் பார்த்தேன், உள்ளெல்லாம் போய் தேடாதீங்க, உள்ளே இல்லை. அது என்ன உள்ளெல்லாம் போய் தேடாதீங்க, உள்ளே இல்லை, உள்ளே போய் தேடிக்கோங்கப்பா, உள்ளே அது இல்லை அப்படின்றது வேலை. உள்ளெல்லாம் தேடாதீங்க, உள்ளே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இவ்வளோ வாய் பேசுகிறீங்கல்ல, உங்கள் தம்பிக்கிட்டேயும் சொல்லி கொஞ்சம், எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது, லிமிட் இருக்குது. பர்சனல் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி வைங்க, சரிங்களா. ஏன்னா அடுத்தவங்களோட பர்சனல் பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் விஜய் அவர்களோட அரசியலில் வச்சு விமர்சனம் பண்ணுங்க, எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் தேவையில்லாத கம்பேரிசன் பண்ணுறதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம். அதில் இவன் அவனே இவனே அப்படின்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப மோசம், சரிங்களா. உங்களுக்கு அவர் பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னாலுமே அவர் தான் உங்களுக்கு சிஎம், தமிழ்நாட்டுக்கே அவர் தான் சிஎம், சரிங்களா. அதை நல்லா கேட்டுக்கோங்க. தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை கிடைக்கும்ப்பா.
நீங்கள் ஓடி ஒளிஞ்சா அது உங்களுக்கு தான் அசிங்கம். சரிங்களா? அப்புறம் ஆதவர்ஜுனா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னங்க ஏவாவேலு அவர்கள் வீட்டில் வந்து ரைடாமே. ஆமாங்க, இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களோட வேலையை செய்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பாருங்க. இப்போ வந்து அந்த காலேஜ் இந்த காலேஜ் அருணை அருணை அருணைன்னு எக்கச்சக்கமான காலேஜ் வந்து கட்டி வச்சிருக்கா. அப்படி அவர் வந்து அரசியல் வரத்துக்கு முன்னாடி அவரோட சொத்து மதிப்பு என்ன, மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட சொத்து மதிப்பு என்ன, இப்போ அவரோட சொத்து மதிப்பு என்ன ஏதுன்ட்டு எல்லாமே நீங்கள் கிளியராக வந்து டீட்டெயில் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்புறமா இன்னொரு மேட்ரு சொல்லியிருக்காரு. 32 மினிஸ்டர்ஸில், அதான் 32 டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா 14 டிபார்ட்மெண்ட் வந்து சபரீசன் அவர்களுக்கு போயிடணும் அமௌண்ட் எல்லாம், 14 டிபார்ட்மெண்ட்டு உதயநிதி அவர்களுக்கு அமௌண்ட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மேட்டர்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அசம்பிளிலேருந்து டிஎம்கே வந்து வெளியே வந்து குதிச்சு வெளியே வந்தாங்க இல்லையா, அதாவது பார்ட்டி ஃபண்டெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த பார்ட்டி ஃபண்டுக்கெலாம் நிறைய பேர் ஆதாரத்தெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. நிறைய பேர் இப்போ தைரியமாக வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்துட்ருக்காங்க, வெளியே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வாங்குற லஞ்சம், அப்புறம் ஒரு இடத்துலையும் நீங்கள் வாங்கினது சிஎம்டிஏ வாங்கினது, அப்புறம் என்னது ஸ்கூல் காலேஜஸ்க்கு சிபிஎஸ்சிக்கு இது எல்லாத்துக்கும் வாங்கினது எல்லாத்திலையும் உங்களைய வச்சு கிளின்னு கிழிச்சிட்ருக்காங்க. ஸோ தம்பிகளா, அண்ணனுங்களா, ஐயாக்களா எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், தப்பு செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனையை அனுபவிச்சு தான் தீரணும். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.